கனியுள்ள செடின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். கனியுள்ள மரங்கள்னா யாருக்கு தான் பிடிக்காது? மாம்பழங்கள், ஆப்பிள் இதெல்லாம் அப்படியே கனிகளோடு தொங்கும்போது எவ்வளவு இனிமையாக இருக்கு இல்லையா? கனியுள்ள மரங்களாக நீங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் கனியுள்ள மனிதர்களாக நீங்கள் மாறணும். இயேசு சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்களேன். அது யோவான் 15வது அதிகாரம். நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்னார்ல, நீங்கள் தான் கொடிகள். 5வது வசனத்தில், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள் கொடுப்பீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும், அப்போ தான் கனி கொடுக்க முடியும். இப்போ வேதாகமத்தில் சங்கீதம், முதல் சங்கீதத்தில் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காதபடி, பாவிகளுடைய வழியில் நில்லாதபடி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீரோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவரோடு கூட இணைந்து இருப்பது எப்படி? அவருடைய வார்த்தையில். இன்னைக்கு இந்த வசனத்துக்கு, பைபிளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க ஜனங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிரயோஜனம் இல்லாமல் சில காரியங்களில் போயிருப்போம். சில காரியங்கள் எடுக்கிற காரியங்கள் அது பிரயோஜனப்படாது, உங்கள் பிரயாசம் வீணாக போயிடும். அப்போது பதறி போல போயிடுவாங்க. புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஜெபம் பண்ணுறவங்க, தியானத்தை கடைபிடிக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, ஆராதனைக்கு போகிறவங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவங்கள கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர்கள் என்ன செய்வார் தெரியுமா? கனி கொடுக்க வைத்திருவார். அது மட்டும் இல்லைங்க, இதை பேசும்பொழுது கனிகள், ஆத்தும ஆதாயம் செய்வதும் கனிகள் தான். அதே நேரத்தில் நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய திராட்சை கொடி, அதாவது யோசேப்பை போல் மாறணும்னா நம்ம தொடுதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களில் ஆசீர்வாதம் வரணும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி வரணும். உங்களுடைய தொழிற்சாலை ஆசீர்வாதமாக மாறணும். உங்கள் தொழிலில் கர்த்தருடைய கரம் படணும். நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதம் மாறணும். நீங்கள் விதைக்கிறதுக்கு அவர் நீர் பாய்ச்சுவார். அப்போது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள், பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா? அதை நம்ம கண்ணீரோடு செபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள் தாமதிக்குது அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறீங்களா? தாமதித்தாலும் நடந்துடும், சரியா? அதன் காலத்தில் அதன் கனியை தரும்னு சொன்னல. நிச்சயமாக நீங்கள் எடுத்த முயற்சி வீண் போகாது. உங்களுக்கு அவர் நீர் பாய்ச்சுவார், விளைய செய்வார். விளைய செய்யும் தேவனால் எல்லாம் ஆகும். எவ்வளோ அழகாக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துலலாம் விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு விளைய செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, கனி கொடுக்க வைக்க போகிறாரு. ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, என் ஜனங்கள் கனி உள்ளவர்களாக இருக்கணும், நிறைவுள்ளவர்களாக இருக்கணும், சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கணும், கனி கொடுக்கக்கூடிய திராட்சை கொடியாகவும் இருக்கணும். கர்த்தரோடு கூட இணைந்து நின்று கனி கொடுக்கக்கூடிய மக்களாக மாறணும். நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம். நீர் தான் எங்களை தூக்கி நிறுத்துகிறவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவருடைய பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறீர். கர்த்தர் சொல்கிறார், மகளே, மகனே, நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தை வாய்க்க செய்வார். பெரிய பெரிய அற்புதம் நடக்க போது. கனி கொடுப்பீங்க, உயர்வீங்க, செழிப்பீங்க. ஆமேன், ஆமேன்.